வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ, ஒரு லேடி வந்து ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் நகையை பிச்சுட்டு ஓடுறாரு. அந்த வீடியோ நான் இங்க ஆட் பண்றேன் பாருங்க. சோ நம்ம வந்து தனியா பெண்கள் வந்து தனியா நீங்க எங்கேயாவது பயணம் பண்றீங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல, பேருந்து நிலையத்துல இருக்கீங்கன்னா ஒரே இடத்த டார்கெட் பண்ணி பார்க்காதீங்க. உங்க கண்ணை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க, சுத்தி முத்தி பார்த்துட்டே இருங்க. அது உங்களுக்கு சேஃப். ஏன்னா இந்த வீடியோல அவங்க உட்காந்துருப்பாங்க, அவர் வந்து பக்கத்துல உட்கார்றது கூட அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. அவன் வந்து பிளான் பண்ணி பக்கத்துல உட்காந்து ஃபுல்லா அப்படியே வந்து பிச்சுட்டு ஓடுவான். ஸோ பக்கத்துல வந்து உட்காரும் போது நமக்கு தெரியும் யாரோ உட்காராங்க அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கணும். நம்ம ஏதாவது ஒரு சிந்தனையில ஆழ்ந்து யோசிச்சுட்டு ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இருக்கிறது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது நம்ம கண்ணை ரொட்டேட் பண்ணி யார் நம்மளே நோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கவனமாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோ மூலியமா வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, தனியாக போகும்போது நீங்க தான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. இந்த அந்த அக்யூஸ்ட ஒரு வழியாக பிடிச்சிட்டாங்க, இருந்தாலும் நல்ல வேளை அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இது மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு சிந்தனையில ஒரே இடத்த பார்த்துட்டு இருக்காதீங்க. அவ்வளோ க்ளோஸ் அப்ல அவர் வந்து உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு தெரியலைங்கிறது இன்னும் கொஞ்சம் அவங்க அவேர்னஸா இருந்துக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. பட் அந்த அக்யூஸ்ட ஒரு வழியா பிடிச்சிட்டாங்க. மக்களே உஷாரா இருங்க, கவனமா இருங்க, கவனம் தேவை. நன்றி.